அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பாக தற்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. வானிலை ஆய்வு மையம் கொடுத்த முக்கிய அப்டேட்டாக என்ன சொல்ல வரானா, இது அடுத்த எந்தெந்த மாவட்டத்துக்கு ஒரு கனமான மழையை கொடுக்க போகுதாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் பனிப்பொழிவு இருக்க போகுதாம். எந்த செய்திகளும் பார்க்க போகிற மக்களே. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு முன்மை சேரும். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனிடையே பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி 5ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை காணப்படும். ஸோ அதுக்கப்புறம் மட்டும் என்ன சொல்ல வரோன்னா, குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் ஒரு கீழடுக்கு சுழற்சி நிலவரத்தால் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சொன்ன பட்சத்தில் குறிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் பார்த்தா மிதமான பனிமூட்டம் காணப்படும் எனவும், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் மாவட்டங்களில் குறிப்பாக அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ 1ஆம் தேதி தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. இதர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வறண்ட வானிலையும் நிலவக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ மக்களே, மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்கன்னா குறிப்பாக நீங்கள் எந்தெந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கிராமத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் ஒரு மிதமான பனிமூட்டம் காணப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. குறிப்பாக மழையும் லேசான இருக்கும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ அதற்கப்படியாக பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதியெல்லாம் பார்த்திங்கன்னா புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலவக்கூடும் அப்படின்னு சொல்ல வந்த நிலையில் சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதியில் பொறுத்த மட்டும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் அதிகபட்ச வெப்பநிலை ஏற்கனவே பதிட்ட மாதிரி 27லேருந்து 29 டிகிரி செல்சியஸும், அதுக்கப்புறம் பார்த்தா குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தா ஏற்கனவே பதிட்டு வர மாதிரி 20லேருந்து 21 டிகிரி செல்சியஸும் இருக்கக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க மக்களே. ஸோ நாளை ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் சொல்கிறாங்க. நாளை மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த மட்டும் என்ன சொல்ல வராங்கன்னா, தென் தமிழக கடலோர பகுதிகள் குறிப்பாக மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இன்று சூறாவளி காற்று 40 கிலோமீட்டருக்கு வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தற்போது வெளியிட்டிருக்காங்க மக்களே. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.